பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியை எந்த வழிமுறையில் எப்படி நான் பெற்றுக்கொள்வது, how I can receive the Holy Spirit. அடுத்து அவருடைய நன்மைகள், அதை பெற்றுக்கொண்டதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன. இந்த ரெண்டு டாபிக் நமக்கு பேலன்ஸ் இருந்தது. நான் சொன்னேன், முத வாரமே சொன்னேன், இந்த ரெண்டையும் பார்க்கணும் என்று சொல்லி. அப்போ அதை இன்னைக்கு பார்த்து முடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 149. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. அப்ப தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்தருளுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. நிச்சயமாக எல்லாருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை எப்படி பெற்றுக்கொள்வது, வாட் ஆர் தி ப்ராசஸ், அதற்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 4-5. அப்போஸ்தலர் 1:4-5 புதிய ஏற்பாட்டில் 160வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 160வது பக்கம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு என்ன பண்றார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மத்தியிலே பேசுகிறார். உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் சீஷர்கள் மத்தியிலே, பொதுஜனங்கள் மத்தியிலே அவர் காட்சி கொடுக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 கண்டிஷன் வைக்கிறார். அந்த 2 கண்டிஷன் தான் நமக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நீங்க பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும், அது அடுத்த வசனம் தான் அதுக்குரிய ஆன்சர். வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ரெக்வெஸ்ட் பண்ணார். கெஞ்சி கேட்டுக்கொண்டு இல்ல, காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இட்ஸ் a command, இட்ஸ் an order. அல்லேலூயா. அப்ப என்ன கட்டளை அப்படின்னா, எருசலேமை விட்டு போகாதிருங்கள். எருசலேம் விட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இங்கேதான் இருக்கணும். இங்க பிரச்சனை, கலவரம், சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்க, ஒரே பிரச்சனையா இருக்கு, கலவரமா இருக்கு, எல்லாரையும் தேடிட்டு இருக்கிறாங்க, பயங்கர பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணாதீங்க, தப்பிச்சு எருசலேமை விட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. மே மாசம் லீவ் விட்டாச்சுன்னு சொன்ன உடனே சர்ச்சை விட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. தாராளமா போங்க. அல்லேலூயா. எருசலேமை விட்டு போகாதிருங்கள். 2வது காத்திருங்கள். Don't go away. 2வது கண்டிஷன் என்ன? காத்திருங்கள். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வெயிட். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால் நாம் எருசலேமை விட்டு போகாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எருசலேம் எது? தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு, தேவ பிரசன்னம், இதுதான் எருசலேம். அப்போ எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறதுனா, தேவ சமாதானத்தை விட்டு. எருசலேம் என்றால் பீஸ், தேவ சமாதானம். ஒரு நாளும் தேவ சமாதானத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த காரியத்திலும் தலையிடாதீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே நிலைத்திருங்க. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரே என் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்பதை நீங்க தீர்க்கமாய் முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. அந்த தேவ சமாதானத்தை விட்டு, அந்த உறுதியான நிலைப்பாட்டை விட்டு நீங்கள் விலகாதிருங்கள். அல்லேலூயா. அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தேவ சமாதானத்தை விட்டு விலகாதிருங்கள். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 97வது பக்கம் 97. லூக்கா 10:30. மைக்ல வாசிங்க.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர் கையிலிருந்து அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பாருங்க, எருசலேமை விட்டு போன மனுஷனுடைய நிலைமையை பாத்தீங்களா? அவன் எருசலேமை விட்டு ஏன் போக வேண்டும்? எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறான். எரிகோ இட்ஸ் a கமர்ஷியல் பிளேஸ். அது வணிகம் நிறைந்த ஒரு நகரம், வியாபார நகரம். எருசலேம் எப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபம், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, பாட்டு, கன்வென்ஷன், விபிஎஸ், சண்டே கிளாஸ், மாலை ஆராதனை, பைபிள் ஸ்டடி, இதுதான் நடக்கும். இதுல இருந்து அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. கொஞ்சம் ஒரு மாசம் லீவ் விட்டாங்க, நம்ம அப்படியே ஷாப்பிங் மால் போகலாம், பீச்சுக்கு போகலாம், சண்டே கிளாஸ் வேற லீவ் விட்டாங்க, அல்லேலூயா. ஒரு வாரம் வேற பாஸ்டிங் இல்லைன்னு வேற சொல்லிட்டாரு, அல்லேலூயா. அப்போ எருசலேம் விட்டு போவதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? துடிக்க கூடாது. நீங்க எங்கனாலும் போகலாம், வரலாம், லீவ் எடுக்கலாம், ஆனா உங்கள் இருதயம் எங்க இருக்கணும்? இங்கதான் இருக்கணும். சபைக்குள்ள இருந்தால், எருசலேமுக்குள்ள இருந்தால் ஒரு வளர்ச்சி இருக்கணும். நம்முடைய சரீர பிரகாரமான வளர்ச்சி இருக்கணும், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். அப்ப எங்கே இருந்தாலும், எங்கே தூரமாய் போனாலும், பவுல் சொல்கிறார், உங்களோடனே கூட இருந்தாலும் தூரமாய் போனாலும் என்னுடைய ஆவி உங்களுடனே கூட இருப்பதாக. அப்ப நீங்க தூரமாய் போனாலும், வேற இடத்துல தங்கினாலும், வேற இடத்துல போய் குடியிருந்தாலும் தேவ சமாதானத்தை விட்டு நீங்க கூடாது, எருசலேமை விட்டு நீங்க கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அரிதாய் பெற்றுக்கொண்ட, விலையேற பெற்ற, யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியமான ரட்சிப்பை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அல்லேலூயா. மனுஷியாமா எங்களுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். பல ஆண்டுகளாக சபைக்கு போகாம ஏதோ ஒரு தேக்க நிலையில, மந்த நிலையில இருந்தாங்க. இவங்களை பார்க்கும் போதெல்லாம் பேசணும்னு நினைப்போம். மகேஷம்மா விட்டு தூது அனுப்பணும், அவங்கள போய் சொல்லுங்க. அவங்களும் இந்தா சொல்றேன் நாங்க சொல்ற மாதிரி தெரியல. நாங்களே ஒரு நாள் நிறுத்தி பார்த்து சிரிச்சோம். அம்மா எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு முன்ன தெரியாது, சிரிச்சோம். அப்ப அவங்க பேசினாங்க, அப்ப நாங்க பேசணும். பாருங்க, அவங்க ஆலயத்துல இருக்கிறாங்க. அப்ப பல நாட்களாக தேவனை தேடி ரட்சிப்புல இருந்து திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெற்று, இடையில ஒரு பெரிய கேப். அப்படிதானம்மா? ஏதோ ஒரு காரணம், என்னன்னு தெரியல, இனம் புரியாத ஒரு தடை. யாரு தடை பண்ணா? நான் தடையா, சூழ்நிலை தடையா, குடும்பமா, பிரச்சனையா, வேலையா, வருமானமா, தெரியல. அப்ப அந்த தடையை கர்த்தர் இந்த சபையின் மூலமாய் உடைத்து போட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன நிலைமையில இருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை, அந்த தேவ சமாதானத்தை இழந்து போகாதிருங்க. காசு வரும் போகும், பணம் இருக்கும் போகும், சொந்த பந்தங்கள் இருப்பாங்க போவாங்க, சுகம் இருக்கும் சுகம் இருக்காது, எந்நேரமும் ஒரே மாதிரியா இருக்காது. வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இருக்கும். ஆனால் எந்த மேடு பள்ளங்கள் இருந்தாலும் இந்த ரட்சிப்பு எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும். இது இன்க்ரீஸ் ஆகணும். இது அப்படியே ஒரு ஏற்ற நிலையில தான் போகணும், ஒரு மேல் நோக்கி தான் போகணும். இதற்கு பள்ளம் வரவே கூடாது, சமாதானத்துக்கு பள்ளம் வரவே கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்குள்ள நிலைத்து இருக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். தேவ சமாதானம் இல்லாத இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்க முடியாது. You have to be in peace of the Lord. அல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானம் உங்களிலே என்னாலும் நிலைத்திருக்கும் பொழுது, தேவ சமாதானத்தினால இருக்கும் பொழுதுதான் ஒருமன ஆவி இருக்கும். ஒரு ஒன் மைண்ட், ஒரு சிங்கிள் மைண்ட்னஸ் வரும். இப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டமான நிலைமை, எதை நினைச்சாலும் ஒரு பயம், ஒரு கலக்கம். இங்க இருந்து இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவற மாதிரி ஒரு நிலையான ஒரு நிலைமை இல்லாம எப்பொழுதுமே பறந்து கொண்டு இருக்கிற, ரெக்க கட்டி பறக்கிற ஒரு சுபாவம். இந்த நாய் பாத்தீங்களா, இங்க இருக்கும், குடு குடு குடுன்னு வேகமா ஓடும். என்னமோ அங்க போய் என்னத்தையோ பறிக்க போற மாதிரி பார்த்தா அங்க அப்படியே உட்கார்ந்து திருப்பி அங்க இருந்து இங்க வரும். எந்தவித முகாந்தரமும் இல்லாம, எதுக்கு பயப்படுறதுன்னே சொல்லி தெரியாம, கண்டதுக்கெல்லாம், அரண்டதுக்கெல்லாம், இருண்டதுக்கெல்லாம் பயம் 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 அப்படின்னு இருந்தா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் எருசலேமை விட்டு போகக்கூடாது, தேவ சமாதானத்தை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க 334வது பக்கம், பழைய ஏற்பாட்டுல 334, ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ரூத் 1:1.
ஜீசஸ். வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பாருங்க, மோவாப் தேசத்துல போய் இருந்துட்டான். எங்க இருந்து போறான்? பெத்லகேம்ல இருந்து. பெத்லகேம் எருசலேம்ல ஒரு பகுதி. அல்லேலூயா. அவன் பெத்லகேமை விட்டு எங்க போறான்? மோவாப் தேசத்திற்கு போகிறான். மோவாப் அருவருக்கப்பட்ட ஒரு தேசம். கர்த்தருடைய பார்வையிலே அது அருவருக்கப்பட்ட ஒரு மாம்சீகம் நிறைந்த ஒரு தேசம். அல்லேலூயா. அப்ப அவன் பெத்லகேமை விட்டு, பெத்லகேத்துல பஞ்சம் உண்டானபடினால, அங்க வறுமை தரித்திரம் உண்டானபடினால என்ன பண்றான்? அவன் மோவாப் தேசத்துக்கு போகிறான். அங்க போய் வாழ்ந்துட்டானா? அங்க போய் வாழ்ந்து செழித்துட்டானா? கோட கோபுரங்களை கட்டிட்டானா? குடும்பம் தழைச்சிச்சா? ஒண்ணு கூட இல்லை. இங்க இருந்து போனதுல 5 பைசா கூட மிஞ்சல. எல்லாரும் காலி. ஒன்னோட ஒண்ணு அடுத்து அடுத்து. கணவன் செத்தான், 2 பிள்ளைகள் செத்தாங்க, ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ இங்க ஒரு பஞ்சத்தை கொடுக்கிறார், ஒரு வறுமையை கொடுக்கிறார், ஒரு தேக்க நிலை இருக்கிறது, ஒரு வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, வாதை இருக்கு. அப்படிங்கிறதுக்காக நாம் பெத்லகேமை குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எருசலேமை குறை சொல்லக்கூடாது. இயேசுவின் சமாதானத்தை குறை சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நான் சர்ச்சுக்கு வந்தேனே, 1 வருஷம் ஆயிருச்சு, 2 வருஷம் ஆயிருச்சு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை? ஏன் எனக்கு ஒரு சுகம் இல்லை? ஏன் எனக்கு ஒரு அற்புதம் இல்லை என்று சொல்லி கேள்வியை அவர் பக்கம் திருப்பாமல் கேள்வியை நம் பக்கமாக திருப்ப வேண்டும். அல்லேலூயா. நேற்று உபவாச கூட்டத்தில் அதான் பார்த்தோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல இருதயத்தின் வாதையை உணர்ந்து பெரிய லிஸ்ட், வியாதியினுடைய உபாதை லிஸ்ட், பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு அதை குறித்து சொல்லாம எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து, அப்ப சரீரத்திலே உள்ள வாதையை சரி பண்ணுவதற்கு இருதயத்தின் வாதையை உணர வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லி சாலமோன் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றார். அப்ப என்னுடைய இருதயம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கிறது, என்னுடைய இருதயம் எந்த அளவுக்கு அலங்கோலமா இருக்கு. வேலைக்கு போயிட்டு நீங்க வீட்டுக்கு வாரீங்க, நீங்க ஒரு 6:30 மணி 7 மணிக்கு வருவீங்களா? பிள்ளைங்க ஒரு 3 மணி 3:30 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்கும். ஐடி கார்டு இப்படி கிடக்கும், சாக்ஸ் ஒரு பக்கம் கிடக்கும், ஷூ ஒரு பக்கம் கிடக்கும், பேக் திறந்து 4 புக்கு இந்த பக்கம் 4 புக்கு அந்த பக்கம். இப்ப நமக்கு உள்ள வரும்போதே ஒரு பிரசன்ஸ் இருக்காது. நான் வீட்டுக்குள்ள வரும்போதே செருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு இங்க இருக்கும், ஒரு செருப்பு இங்க இருக்கும். நமக்கு வந்து செருப்பு வந்து 2 ஜோடியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், செட்டா இருக்கணும். நான் வரும்போதே கேட்டு பாருங்க, செருப்பெல்லாம் சரி பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவேன். அப்போ அந்த இருதயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ள வருகிறார். மரியாளுடைய வீட்டுக்குள்ள தேவ தூதன் வருகிறான். ஏன் ரோட்ல சந்திக்கல? ஏன் குளத்தாங்கரையில சந்திக்கல? மார்க்கெட்ல சந்திக்கல? இயேசு கிறிஸ்துவின் வயிற்றுல பிறக்க போறார் என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய தூதன் மரியாளுடைய வீட்டிற்குள்ளே வருகிறான். ஏன்? வீடை பார்க்க வரான். இந்த அம்மா வீடை எப்படி வச்சிருக்கு? நேசுகுமாரன் பிறக்க போறார். என் நேசுகுமாரன் பிறக்க போற வீடு எப்படி இருக்கு? இந்த வீடு அந்த அம்மா ஒழுங்கா வச்சிருக்குதா? சுத்தமா வச்சிருக்குதா? மாப் போட்டு கிளீன் பண்ணி இருக்குதா? நல்ல சுத்தமா டெட்டால் போட்டு கிளீனா வச்சிருக்குதா? அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்திக்கும் பொழுது உங்கள் இருதயமாகிய பலிபீடம், அவர் வந்து அமரக்கூடிய சிங்காசனம் உங்களுடைய இருதயம். அதுல ஒரு கால் ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி உட்காருவாரு? இந்த சேர்ல ஒரு கால் ஆடுது, யார் உட்கார்ந்துறாதீங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயமாகிய சிங்காசனம் தேவ சமாதானத்தினாலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவர் வந்து உட்கார முடியும். அல்லேலூயா. அவர் வந்து ஆளுகை செய்ய முடியும். அப்போ நீங்கள் உங்கள் இருதயத்தின் வாதையை உணர்ந்து, அந்த இருதயத்தினுடைய எந்த கால் சரியில்லை, எந்த இடத்துல அது வீக்கா இருக்கு, எதிலே நான் துர்சிந்தையா இருக்கிறேன், எதிலே நான் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிறேன், எந்த பகுதியிலே நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், அதை நினைத்து அதை சரி பண்ணி உணர்வடைந்து உங்கள் இருதயமாகிய பலிபீடத்தை மராமத்து செய்து அதை ரிப்பேர் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் பெத்லகேமை விட்டு, எருசலேமை விட்டு, தேவ சமாதானத்தை விட்டு போகாதிருங்கள். ஒரு நாளும் உங்க சமாதானத்துக்கு நீங்க காம்பன்சேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. அதை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா. வாசிங்க பழைய ஏற்பாட்டுல 445வது பக்கம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 27 28. 1 ராஜாக்கள் 12
27, 28. இந்த ஜனங்கள் ஆ, எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே ஆ, பலிகளை செலுத்த போனால் ஆ, இந்த ஜனங்களின் இருதயம் ஆ, யூதாவின் ராஜாவாகிய ம், ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி ம், அவர்கள் என்னை கொன்று போட்டு ஆ, யூதாவின் ராஜாவாகிய ஆ. ரெகொபெயாமின் பாரிசமாய், பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று ஆ, தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆ. ஆகையால் ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி யோசனை பண்ணி பொன்னினால் ஆ, 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, ஆ, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, இதோ ஆ, இவைகள் ஆ, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆ, வரப்பண்ணின ஆ. உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. போதும். பாருங்க, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது வருத்தம் சொல்லுவாங்க. ஏன் சர்ச்சுன்னு ஓடுறீங்க? போன் பண்ணும் போதெல்லாம் உபவாச கூட்டத்துக்கு போறேன், போன் பண்ணும் போதெல்லாம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு போறேன், பைபிள் ஸ்டடிக்கு போறேன், ஜெபத்துக்கு போறேன். அப்ப இது புரியாத இந்த எருசலேமுடைய மகிமையை தெரியாத, அதுக்கு அவங்க சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. எருசலேமுடைய மகிமையை தெரியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், அவிசுவாசிகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய இனத்தார் ஜனத்தை என்ன பண்ணுவாங்க? நீங்கள் எருசலேமுக்கு போகிறது வருத்தம். ஏன் இவ்வளவு வெயில்ல போறீங்க? ஒரு நாள் வீட்டுல உட்காருங்க. அவர் தான் உங்களுக்கு ஆன்லைன்ல கொடுக்குறாருல, வீட்டுல உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து பார்க்க வேண்டியதானே? பல வருஷங்களுக்கு முன்னாடி, கொரோனா காலம்லாம் இப்போ பல வருஷங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு நண்பர், ஒரு கிறிஸ்டின் இருந்தார், என் கூட வேலை பார்த்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே யூஎஸ்ல, அமெரிக்காவில் நடக்கிற ஒரு ஆராதனை ஆன்லைன்ல அட்டன் பண்ணுவார். என்ன பிரதர், நீங்க சர்ச்சுக்கலாம்? இல்ல, நான் அட்டன் பண்ணுவேன். எப்படி? ஆன்லைன்ல. அவர் பெரிய ஒரு இங்கிலீஷ் மாஸ்டர், ஒரு பேர் சொல்லுவார், எனக்கு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எப்படி நீங்க அட்டன் பண்ணுவீங்க? அது ஆன்லைன்லயே வரும், அதுக்கு ஒரு இது இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. அப்பவே அப்ப எப்படி காணிக்க கொடுப்பீங்க? எப்படி தசமமாக கொடுப்பீங்க? எல்லாம் ஆன்லைன்லயே கொடுத்துருவேன் அப்பவே. அப்புறம் எப்படி திருவிருந்து எடுப்பீங்க? அதுவும் ஆன்லைன்ல. இது எப்படி அப்படியே டிவில இருந்து வந்து உங்களுக்கு திருவிருந்து கொடுப்பாரா? இல்ல, நானே வீட்டுல ரெடி பண்ணிடுவேன். அங்க செய்யும் போது நானும் என்ன பண்ணுவேன், அவர் என்ன சொல்றாரு அதே மாதிரி சொல்லி நானும் இங்க பண்ணிடுவேன். நானே எடுத்து அப்பத்தை வாயில போட்டுக்குவேன், நானே எடுத்து ராஜரஸ், எல்லாமே ஆன்லைன். நீங்க இப்பதான் நினைக்கிறீங்க ஆன்லைன், அதெல்லாம் எப்போ வந்துருச்சு. அவர் தெரியும், ஒய்ஃபுக்கு தெரியும் அவரை. அப்போ எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. இப்ப சொன்னா கூட நம்பலாம். அப்ப பாத்தீங்கன்னா அதுக்குரிய அது எனக்கு ஒரு சிந்தையிலே எட்டல. எருசலேமுக்கு போகிறது வருத்தம். ஆன்லைன்லயே பாத்துக்கலாம். இன்னைக்கு எந்த டிவி வேணும், எந்த சேனல் வேணும், எந்த பாஸ்டர் வேணும், எந்த சர்ச் வேணும், தட்டுனா முன்னாடி வந்து நிற்கும். அல்லேலூயா. ஆனால் உங்கள் ஆத்மாவுக்குரிய, உங்கள் பசிக்கு உரிய, உங்கள் தாகத்துக்குரிய மன்னா எங்க கிடைக்கும்? இங்கதான் கிடைக்கும். அல்லேலூயா. யூடியூப்ல, ஆன்லைன்ல யாரோ நடத்துற அந்த சர்வீஸ்ல, ஆராதனையில உங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? ஹோட்டல் சாப்பாடு அது. இது உங்களுக்காக ரெடி பண்ணி சுட சுட சமைத்து கொடுக்கிற சாப்பாடு. இரவெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபித்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சாப்பாடு. அப்ப நீங்கள் எருசலேமுக்கு போகிறது வருத்தம். அப்ப என்ன பண்றான் அந்த ராஜா ரெகொபெயாம் என்ன பண்றான்? 2 கோத்திரங்களாக, 2 ராஜ்யங்களாக பிரிந்து விட்டது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? எருசலேமுக்கு போய் சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாம் பக்கத்துல போய் சாஞ்சிருவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணான்? 2 கண்ணுக்குட்டியை உருவாக்கி, இந்த கண்ணுக்குட்டி தான் அவங்களை என்ன பண்ணுச்சு? எகிப்தில இருந்து கொண்டு வந்து சொல்லி, இந்த எல்லையில ஒரு கண்ணுக்குட்டி, இந்த எல்லையில ஒரு கண்ணுக்குட்டி, தான்ல ஒண்ணு, பெயர் சபால இது பெத்தேல்ல ஒண்ணு. இது தாண்டி போயிடாதீங்க, அந்த ஊர் பக்கம் போயிடாதீங்க, சர்ச் பக்கம் போயிடாதீங்க, அங்க போய் பலி செலுத்திடாதீங்க, அங்க போய் காணிக்க கொடுத்துடாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, வருத்தம். செயினை பிடுங்கிடுவாங்க, நகையை பிடுங்கிடுவாங்க, பூ அழிச்சிருவாங்க, பொட்டை எடுத்துருவாங்க. அல்லேலூயா. உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. தரித்திரனா போயிருவீங்க. காணிக்கன்னு கேட்பாங்க. எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், உங்களுக்கு கஷ்டம். வேண்டாம். அல்லேலூயா. ஏதோ வீட்டுல உட்கார்றோமா, 2 பாட்டு பாடுறோமா, ஜெபம் பண்றோமா, போதும். அப்போ ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே இருந்தால், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்போ தேவனுடைய ஜனங்கள் எருசலேமிலே போய் பலியிடாதபடிக்கு யெரொபெயாம் எல்லை வகுக்கிறான். he has making a boundary. ஒரு எல்லைக்குறியை அவன் வகுத்து போடுகிறான். அந்த எல்லைக்குறியை தாண்டி நீங்க போகாதீங்க, எருசலேமுக்கு போகாதீங்க, எருசலேமுக்கு போகாதீங்க.
அப்போ உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய ஓட்டம் ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே, ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர முடியாது. உங்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் விசுவாசங்களும் எல்லையில்லாத ஒரு பரந்த மனப்பான்மையா இருக்கணும். அல்லேலூயா. சண்டே கிளாஸுக்கு பிரைஸ் 60 வாளி தான் வாங்கினேன். கரெக்டா 60 பேர் தான் வந்தாங்க. அல்லேலூயா. ஒரு 70, 80, 100 வாங்கியிருந்தா 100 பேர் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அப்ப நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தை ஒரு அவர் எல்லையில்லாத தேவன், அவர் வியாபித்து இருக்கிறவர், அவர் எங்கும் உலாவுகிற தேவன், எல்லா இடத்திலும் வியாபித்து சதா காலங்களில் நம்மோடு கூட இருக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன். அவரை அடக்கி வைக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு காற்றை அடக்கி வைக்க முடியுமா? முடியாது. அப்போ உங்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் பரந்த மனப்பான்மையா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்திற்கு எல்லையே இல்லை. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு நிதானத்தை, ஒரு குறுகிய மனப்பான்மையை, ஒரு பவுண்டரியை நீங்க போடாம இருந்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். இன்னைக்கு தான் வரணும், நீங்க நாளைக்கு வரக்கூடாது, நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, நாளைக்கெல்லாம் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நேரமோ காலமோ கிடையாது. ஆண்டவரை நீங்க எப்ப கொடுத்தாலும், எங்க கொடுத்தாலும், நான் ஜெபிக்கும் போதோ, வேதம் வாசிக்கும் போதோ, படிக்கும் போதோ, தூங்கும் போது, எந்த நேரத்திலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. காலங்களில் அவருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது அனல் மூண்டது தாவீது சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப இரவு நேரங்களில் தட்டி எழுப்புவார், மகளே எந்திரின்னு. ரொம்ப டயர்டா இருக்கு, 1000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கிறேன், எப்படி எந்திரிச்சு ஜெபம் பண்றது? எந்த நேரத்திலும் அந்த ஆவியின் ஏவுதல் தூண்டி உங்களை தட்டி எழுப்பும் பொழுது நீங்க முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜெபித்து பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நீங்க உணர முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் உள்ளே வருவதற்கு நீங்கள் தடை செய்யாதிருங்க, எல்லையை போடாதிருங்க. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது பக்கம். ஆதியாகமம் 13:10 வரைக்கும் வாசிங்க. லோத்துவை ஆண்டவர் அழைக்கல. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வந்தது. நாம் அந்த ரட்சிப்பை என்ன பண்ணோம்? இலவசமாக பெற்றுக்கொண்டோம். அப்ப அந்த ரட்சிப்பை விட்டு நாம் விலகாது இருக்கணும். இவன் கானான் தேசத்திலே வாசம் பண்ணுகிறான் ஆபிரகாம். இவன் என்ன பண்றான்? சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேரா கூடாரம் போடுறான். ஒயின் ஷாப்புக்கு நேரா வீடை கட்டின மாதிரி, அல்லேலூயா, சினிமா தியேட்டருக்கு நேரா வீடை வாங்கின மாதிரி. ஆமே. சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேராக அவன் கூடாரம் போட்டான். அப்ப என்ன இருக்கு? கண்ணை திறந்து பார்த்தா பாவம், கண்ணை வீடை கதவை திறந்து முழிச்சு பார்த்தா பாவம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது. அப்ப எருசலேமை விட்டு வெளியில போகும் பொழுது, ஆபிரகாமை விட்டு பிரியும் பொழுது, ரட்சிப்பை விட்டு வெளியே போகும், நமக்கு பார்க்கிறது எல்லாம் எப்படி இருக்கும்? பச்சை பசேல்னு தான் இருக்கும், அப்படியே செழிப்பா தான் இருக்கு. ஆனா உள்ள இறங்கி போய் பார்த்தா அதனுடைய ஆபத்து. அப்ப ஒரு நாளும் அழைத்த அழைப்பை விட்டு நீங்க விலகி போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த அழைப்பை விட்டு விலகி போகும் பொழுது பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. அப்ப எந்த நோக்கத்திற்காக நீங்கள் சபைக்குள்ள வந்தீங்க, எந்த தேவ அன்பை புரிந்து கொண்டு எந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்க உள்ள வந்தீங்களோ அதை ஒரு நாளும் விட்டு விலகாதிருங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். சரி, அடுத்து 2வது கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷன், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். You have to wait and receive the Holy Spirit. சரி, வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல 351வது பக்கம். பழைய ஏற்பாடு 351. 1 சாமுவேல் 10:8. 1 சாமுவேல் 10:8. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உன்னை அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். 7 நாள் காத்திரு என்றான். சாமுவேல் என்ன சொல்றான் சவுலுக்கு? நான் வந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை நீ கேட்கும் மட்டும் நீ 7 நாள் காத்திரு. அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நடக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். சவுல் என்ன பண்ணல? வெயிட் பண்ணல. 7 நாள் ஆயிடுச்சு. அவன் கணக்குப்படி 7 நாள் ஆயிடுச்சு. சாமுவேல் வரல. இவன் பலியை செலுத்தினா, யுத்தத்திற்கு இறங்கிட்டான். அது கர்த்தருடைய பார்வையில அது ஆகாததாய் போய்விட்டது. அப்ப நாம் காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
அடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 686, சங்கீதம் 27:14. பழைய ஏற்பாட்டில் 686, சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வேற யாருக்கும் இல்லை. எதுக்கோ காத்திருக்கிறோம், எதுக்கோ மணிக்கணக்கா நிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கல அப்படின்னா அந்த டைம் வேற எதுக்காவது காத்திருக்கிற மாதிரி ஆயிடும். எங்க அம்மாவை ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. போய் பார்க்க கூட முடியல முகத்தை. ஆனா 7 நாள், முதல் நாள் சனிக்கிழமையிலேருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை வரைக்கும் ஐசியூ வாசல்லே தான் இருந்தோம். வீட்டுக்கு கூட போகல. காத்திருந்து 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 கடைசி வரைக்கும் அவங்க உயிரோட பார்க்கவே முடியல. அப்ப நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்தால், கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்தால், அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்தால், அவருடைய வருகைக்கு காத்திருந்தால், நாம் தேவையில்லாத இடத்துல நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற எதற்காகவும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாங்க உள்ள வந்து உட்காருங்க. 9:30 தான் உங்களுக்கு. வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். அடுத்து பாருங்க, 845வது பக்கம். 845, ஏசாயா 40:31. ஏசாயா 40:31. புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? புது பலன் அடைந்து. அந்த புது பலன் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய பலன். நீங்க கர்த்தருக்கு காத்திருந்து தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்கு புது பலனை கொடுத்து கழுகுகளை போல உங்களை உயர எழும்பி சட்டைகளை விரித்து பறக்க செய்வார். அப்ப அந்த காத்திருக்கிற டயத்துல நீங்க சோர்வாயிட்டீங்க, டயர்ட் ஆயிட்டீங்க, நேரம் ஆயிடுச்சு, போதும் நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது என்பது சொல்லி நீங்க அந்த காத்திருக்கிறத விட்டு எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த புது பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ரோமர் 8:23 25 வரை வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் 216வது பக்கம். புதிய ஏற்பாடு 216, ரோமர் 8:23 25 வரைக்கும். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? அது இருக்கு, கண்ணில் பார்க்கிறோம், அதை நம்ப வேண்டிய அவசியம் என்ன? இரண்டாவது, நாம் காணாததை நம்பினோமாகில், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். பொறுமையோட காத்திருப்போம். இயேசுவை கண்ணில் பார்க்க முடியல, பரிசுத்த ஆவியை கண்ணில் பார்க்க முடியல. அப்ப பார்க்கிறதை, விக்கிரகத்தை, வழிபாடுகளை, ஆராதனைகளை, அதை பார்க்கிறது நம்புகிறதுல என்ன பலன்? காணாததை நம்பினோமாகில் அது நமக்கு வரும் வரை காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நான் பார்க்கல, பரிசுத்த ஆவியினுடைய கிரியை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை நான் நம்பணும். வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா நம்பணும். அல்லேலூயா. அப்போ நான் காணாததை நான் நம்பினேனாகில் அது வருகிற வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 9:30 தான் சண்டே கிளாஸ். அது வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல, ஓடி வந்துட்டாங்க. 9 மணிக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. அப்போ காணாததை நாம் பெற வேண்டும், அதான் முக்கியம். இங்க எதுவுமே பாத்தீங்கன்னா விஷுவலைஸ் கிடையாது. இங்க எதுவுமே கண்ணில் உங்களுக்கு தெரியாது, ஆனா நடக்கும், வேலை நடக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு முன்னாடி தெளிவா பிரத்யட்சமாக எதுவுமே ஒரு போட்டோ போட்டு இல்ல ஒரு படம் காட்டி அந்த மாதிரிலாம் இங்க எதுவுமே நடக்காது. நீங்கள் விசுவாசிக்கணும், கண்மூடித்தனமா விசுவாசிக்கணும், பொறுமையாய் காத்திருக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். எப்படி காத்திருக்கணும் அதைத்தான் நம்ம அங்க பார்க்க போறோம். 1 சாமுவேல் 9:27, பழைய ஏற்பாட்டில் 350வது பக்கம். 350.
அவர்கள் ஆ, பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது ஆ, சாமுவேல் சவுலை பார்த்து ஆ, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். ஆ, அப்படியே அவன் நடந்து போனான். ஆ. இப்பொழுது ஆ. நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் நீ என்றான். சற்றே தரித்து நில் என்றான். எப்படி காத்திருக்கணும்? ஸ்டாண்ட் ஃபர்ம்லி. தரித்து நில். எப்படி தரித்து நில்? வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 1:14. இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 10:24 எடுத்துக்கோங்க. ஒருத்தர் 10:24 வாசிங்க, ஒருத்தர் 1:14 வாசிங்க. அங்கே ஆ, இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் ஆ, இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் ஆ, அவருடைய சகோதரரோடும் கூட ஆ. ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்ப 40 நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர் சீஷர்கள் மத்தியிலே உலாவினார். கடைசி 10 நாள் என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் மேல் வீட்டு அறையில போய் என்ன பண்ணணும்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உண்ணாமல் புசியாமல் தரித்திருக்க வேண்டும். 10 நாள் எதுவுமே கிடையாது. டோட்டல் டோர் க்ளோஸ். 10 நாள் உங்களை விட்டு ரூம்ல இதை போட்டு அடைச்சு விட்டா எப்படி இருக்கும்? போட்டு அடைச்சு வச்சிடலாமா உங்களை? வெளியே போகாம ஒரு நாள் வெளியில போகாம இருக்க முடியுமா? காவியாவுக்கு வீட்டை அடைச்சு போட்டு பாட்டி ஆயாவும் அம்மாவும் அடைச்சு போட்டு வீட்டில் உட்காரு அப்படின்னா இருக்கணும். பெரியவங்க சொல்ல கேட்கணும். 10 நாள் சீஷர்கள் புசியாமல் குடியாமல் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்ப தரித்திருந்தார்கள் ஒருமனப்பட்டு வேறு எதையும் சிந்திக்காம எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்ப அலசடி படாம சந்தேகப்படாம வேற எதை குறித்தும் சிந்திக்காமல் வேற இருதயத்திலே பாரம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு நாம் என்ன பண்ணுவோம்? ஒரே சிந்தையாக. அதான் நம்ம சங்கீத புஸ்தகம் 27:4 வாசிக்கிறோம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அந்த வார்த்தையை பாருங்க. அதையே நான் நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் என்று மனசுல தீர்மானம் பண்ணிக்கொண்டு நீங்கள் அதையே நாடும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. சந்தேகப்படக்கூடாது, காத்திருக்கணும். ஒன்றை நான் கேட்டேன், பரிசுத்த ஆவி என்கிற அந்த ஒரு வரத்தை நான் கேட்கிறேன், அதையே நான் நாடுவேன். அப்ப அதன் மேலேயே சிந்தை, அதன் மேலேயே குறி. இந்த விளையாட்டு வீரர்லாம் பாருங்க, இந்த கப்பு ஜெயிக்கிற வரைக்கும் இரவும் பகலும் போராடுறான். ட்ரைனிங் ட்ரைனிங் பிராக்டிஸ் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அதையே நான் நாடுவேன். அப்ப அதையே நீங்கள் குறி வச்சு நீங்க அடிக்கணும். ஆண்டவர், எனக்கு நீர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிற வரைக்கும் நான் உம்மை போக விடேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விடேன். யாக்கோபு மாதிரி மன்றாடணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க கொர்நேலியு என்ன பண்றான் பாருங்க. 10 அப்போஸ்தலர் 10:24 வாசிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு வர்றதுக்கு 4 நாள் ஆகுது. ஒரு பாஸ்டர் வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கு 4 நாள் ஆகுது. வெளியூர்ல இருக்கிறாரு. நீங்க எல்லாம் காத்திருப்பீங்களா? 7 மணிக்கு சொன்னாரு வீட்டு கூட்டம். 7:05 ஆச்சு, இன்னும் வரலையே. 7:10 ஆச்சு, இன்னும் வரலையே. இப்பதான் மரமில்லாரு ஸ்டேஷன்ல இருந்து இறக்கிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆயிரும். 4 நாள் காத்திருந்தான். எப்படி? தன் சொந்த பந்தங்களோடும் தன் சிநேகிதர்களோடும் உறவின் முறையாரோடும் சாப்பாடு போட்டு 4 நாள் என்ன ஆறுது? வீட்டுல சாப்பாடு போட்ட ஒரு வீட்டு கூட்டத்துக்கு ஒரு பிரியாணி போறதுக்கே நாக்கு தள்ளிடுது. 4 நாள் காலையில மத்தியானம் நைட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் இந்த வந்துருவார், இந்த வந்துட்டு இருக்காரு, இந்த ஏறிட்டாரு, எக்மோர்ல ஏறிட்டாரு. பேதுரு வந்துட்டு இருக்காரு, இதோ வருகிறார். இந்த அரசியல் தலைவர் வர்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். 4 நாள் அவங்களும் பொறுமையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. காத்திருந்தான். அல்லேலூயா. அப்ப அவனுடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு அவங்க மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. சொந்த பந்தங்கள் அவ்வளவு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. காத்திருந்து பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். பாருங்க, 4 நாள் டயர்ட்லெஸ்ஸா பொறுமையா காத்திருக்கிறாங்க. நம்ம காத்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எளிதல்ல. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு காத்திருந்து ஸ்டாண்ட் ஃபர்ம்லி, தரித்து நிற்கும் பொழுது, வேண்டுதலிலும் ஜெபத்திலும் நாம் தரித்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆவியை அளவில்லாமல் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
சரி, இதெல்லாம் நமக்கு ஸ்டெப்ஸ், எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அவர் பெற்றுக்கொண்ட பிறகு அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அப்ப அது மேல ஆசையா இருந்தா தானே நமக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் வரும். பரிசுத்த ஆவி எனக்கு கிடைத்தால் அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, நன்மைகள் என்ன, அப்ப அதை நாம் என்ன பண்ணோம் பார்க்கணும். சரி, அதை ஒரு சில காரியங்கள் பார்த்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். வாசிங்க ரோமர் 8:26-27, 216வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 216, ரோமர் 8:26-27. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் ஜெபம் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்றார். எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றது, எப்படி ஜெபம் பண்றது, இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன், அது சொல்ல கஷ்டம். எனக்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிட்டு ஒரு பேப்பர்ல என் ஃப்ரெண்டு எழுதி கொடுத்தாரு. அதை மனப்பாடம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி பாருங்க. நம்முடைய பலவீனங்களில் வேண்டிக் கொள்வது இன்னதென்று சொல்லி அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்ல எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அது எந்த குறிப்பு, நமக்கே ஆட்டோமேட்டிக்கா குறிப்பு வரும். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஜெபிக்க அந்த ஏவுதலை கொடுத்து, தூண்டுதலை கொடுத்து, ஜெப குறிப்புகளை கொடுத்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பலவீனங்களை அவர் மேற்கொண்டு நம்முடைய ஆவியிலே உற்சாகத்தை கொடுத்து நம்முடைய ஆவியோடு கூட அவருடைய ஆவியானவர் ஒன்றாய் கலந்து ஈருடல் ஓர் ஈர்ன்ற மாதிரி அவர் நம்மோடு கூட இரண்டல கலந்து ஜெபிக்க வைக்கிறார். முதல் பலன், ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதான் நமக்கு முக்கியம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. அப்ப ஜெபம் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையே கிடையாது. அப்ப ஜெபிக்க உதவி செய்கிறதை யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அடுத்து இரண்டாவது நன்மை, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8-11, புதிய ஏற்பாட்டில் 151, 151, யோவான் 16:8-11. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த என்ன பண்ணுவாரு? அங்க போகாத, இங்க போகாத, உட்காரு, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத. பாவத்தை குறித்தும், நீ போறது பாதை சரியில்லை, நீ போற ரூட்டு சரியில்லை, அவன் கூட சேராத, அந்த பிள்ளை கூட சேராத, அந்த செல்போனை தொடாத. பாவத்தை குறித்தும் அநியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கையில பெரம்பு வச்சிருப்பார். அங்கிள் மாதிரிலாம் கிடையாது, சாப்பிட்டாலும் நடத்த மாட்டார். பரிசுத்தாவை என்ன பண்ணுவாரு? அடி வச்சாருன்னா பயங்கரமா இருக்கும், அடி கொடுத்தாருன்னா இடி மாதிரி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? எச்சரிக்கையா சொல்லும் போதே, அங்கிள் சொல்லும் போதே கேட்டேன்னா பிரச்சனை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்லும் போது கேட்டேன்னா பயங்கரமா இருக்கும். அவர் ஏசப்பா அன்பானவர், பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். அப்பெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டார். போகாத, நில்லு, உட்காரு, டிவி பார்க்காத, போன் பார்க்காத. இருதயத்தை அப்படியே தூண்டுவார், கண்டித்து உணர்த்துவார், அணைக்கட்டு போடுவார். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 51, சங்கீதம் 51 பழைய ஏற்பாட்டில் 701வது பக்கம். அந்த 51க்கு கீழே ஒரு பிராக்கெட் இருக்கும், அடைக்குறிப்பு. அதை வாசிங்க. சங்கீதம் 51ல பிராக்கெட்ல உள்ளத வாசிங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது, நீங்க தப்பு பண்றீங்க, பாவம் பண்றீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்றீங்க, அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்றீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை உணர்த்துவார். உங்களை தூங்க விட மாட்டார். தூங்கும்போது உங்களை அப்படியே என்ன பண்ணுவாரு? மனசை போட்டு கிண்டுவாரு. நீங்க எதிர்த்து பேசினல்ல, அம்மா அப்பாவிட்ட கெட்ட வார்த்தை பேசினல்ல, திட்டினேல்ல, ஆயாவை திட்டினேல்ல, ஸ்கூல் வாத்தியாரை திட்டினேல்ல, மிஸ்ஸை திட்டினேல்ல, டீச்சரை திட்டினேல்ல, அவங்க மேல அசிங்கமா பேசினல்ல, உணர்த்தி விப்பார். பரிசுத்தாவை என்ன செய்வார்? உணர்த்தி விப்பார். மனசாட்சி உருவ குத்தும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அம்மா அப்பா பேச்சை கேட்கலையே, பெரியவங்க பேச்சை கேட்கலையே. அப்ப பாவத்தை உணர்த்தி விக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நமக்கு ஒரு டீச்சர், நமக்கு ஒரு டியூஷன் வாத்தியார் மாதிரி. அல்லேலூயா. நாம் செய்கிற தப்பிதங்களை கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப பேசுகிறது யாரு?
அங்கிள் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். சரியா? அப்போ பேசுகிறவர் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்றார்? கண்டித்து உணர்த்துகிறார். ஏய் தொடாத, உட்காரு, போனை பார்க்காத, இது கர்த்தருடைய ஆலயம், பரிசுத்த ஆலயம். அப்போ கண்டித்து உணர்த்துகிற அவர் என்ன பண்ணுவார்? நம்மை மனம் திரும்ப பண்ணுவார். எக்ஸ்கியூஸ் கொடுப்பார். சரி ரைட், இனிமேல் பார்க்க கூடாது, இனிமேல் செய்யக்கூடாது, வா உட்காரு, ஜெபம் பண்ணு. அப்பதான் பாருங்க, உணர்த்தின பிறகு 51ஆம் அதிகாரத்துல தன் இருதயத்தை உடைத்து தாவீது ஜெபம் பண்ற பாருங்க. அழுது புலம்பி, என் எலும்புகளை உருக்கி போடும், என்னை உடைத்து போடும், என்னை சுக்குநூறாக்கும், என்னை மீண்டும் என்னை தலை தூக்க பண்ணுங்க, என் இருதயத்தை சுத்திகரி. வாசிங்க, இதுல 9:10 வாசிங்க. 51ல 9:10. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அதான் முக்கியம். அப்ப நம்முடைய ஆவி அலை பாயுது, அங்க இங்க, அங்க போலாமா, இங்க போலாமா, அந்த தெருக்கு போலாமா, அவங்க வீட்டுக்கு போலாமா, அவனை பார்க்கலாமா, இந்த ஃப்ரெண்டை போகலாமா, அவங்க வீட்டுல போய் விளையாடலாமா, அது இதுன்னு நம்முடைய ஆவி என்ன பண்ணுது? அலைக்கழிக்குது. எதை செய்யலாம், என்ன பண்ணலாம், அப்படியே தூண்டுது. ஒரு நிலையா இருக்க விடுறதே இல்லை, ஒரு ஸ்டெடி மைண்டே இல்ல, ஒரு ஸ்திரத்தன்மை இல்ல. தாவீதுக்கு நிலைவரமான ஆவியை எனக்கு தந்தருளும், ஒரு சமாதானம் உள்ள, ஒரு ஸ்டெடியாய் தெளிந்த ஒரு ஆவி, நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஸ்திரமான காரியத்தை எனக்கு தந்தருளும். அவ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஒரு நிலைவரமான ஆவியை கொடுப்பார். எப்பயுமே டென்ஷன், எப்பயுமே பிரஷர்ல, எப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற, சமாளிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இருதயத்தை என்ன பண்ணுவார்? அமர பண்ணுவார், குளிர பண்ணுவார். அது அவர் செய்கிற நன்மை. அல்லேலூயா. அடுத்து 3வது சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப என்ன அர்த்தம்? உன் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ஏன் கண்ணு இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ பார்க்கிற பார்வை வேற, நான் பார்க்கிற பார்வை வேற. உனக்கு இந்த உலகத்தை பார்க்க தெரியல, உனக்கு இந்த ஜனங்களை நிதானிக்க தெரியல, யார் நல்லவன் யார் கெட்டவன் உனக்கு பார்க்க தெரியல. உனக்கு தெரியல யார் கூட பழகணும், யார் கூட சேரணும், எங்க போகணும், எங்க உட்காரணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு பார்க்க தெரியல. உன் கண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் அப்ப என்ன அர்த்தம்? நான் எந்த பார்வையில பார்க்கிறேனோ அந்த பார்வையை நான் உனக்கு கொடுப்பேன். நான் எது சரின்னு செய்யணும்னு தோணுதோ அதை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. எப்படி? வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அப்போஸ்தலர் 27:10. புதிய ஏற்பாட்டில் 203வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 203வது பக்கம். அப்போஸ்தலர் 27:10. இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். அப்போ கப்பல் மாலுமி சொல்றான், போயிடலாம், கப்பலை கிளப்பிடலாம், இல்ல நல்லா தான் இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, எதுவும் அலை வராது, வெள்ளம் வராது. ஆனா பவுல் பார்க்கிற பார்வை வேற, கப்பல் கேப்டன் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. ஆண்டவர் பவுலுக்கு சொல்லிட்டார், இப்ப இந்த துறைமுகத்திலிருந்து நீங்க கப்பலை நகர்த்துனீங்கன்னா மிகுந்த வருத்தமும் சேதமும் உங்கள் ஜீவனுக்கே பிரச்சனையாய் வரும், போகாதீங்க. அப்ப நான் காண்கிறேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணாத, இப்ப ஃபேமிலி இந்த கண்டிஷன்ல கொண்டு போகாத, நீ இப்ப கடன் வாங்காத, இதை செய்யாத, இந்த வீடை வாங்காத, இந்த இடத்தை வாங்காத, இந்த பைக்கை வாங்காத, இந்த காரை வாங்காத, இப்ப இதை செய்யாத, நீ பெரிய பள்ளத்துல போய் மாட்டிக்குவ. அப்போ உன்னுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி, உன்னுடைய ஜீவனுக்கு தகுந்த மாதிரி, உன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, உன்னுடைய பலனுக்கு தகுந்த மாதிரி நீ அகலக்கால் வைக்காதபடிக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். மிகுந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு உன்னை முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனா பவுலுடைய வார்த்தையை மீறி அந்த கப்பல் ஓனரும்
அந்த கப்பல் கேப்டனும் இவன் சொல்றதை நம்ம எதுக்கு கேட்கணும்? இவனே ஒரு சிறை கைதியா இருக்கிறான். இவன் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிறான்? இவன் சொல்றான் கப்பலை எடுக்கக்கூடாது. இவன் சொல்றது யாருன்னு சொல்லி எடுத்தாங்க. மிகப்பெரிய ஆபத்துல போய் சிக்கினார். ஆனாலும் கர்த்தர் பவுல் நிமித்தமாக அந்த கப்பல்ல உள்ள எல்லாருக்கும் இறங்கினார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் அவர் இறங்குகிற தேவன். ஏனென்றால் நீங்க தான் உங்கள் குடும்பத்தின் கண்கள். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க, பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றிருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கணும்? கர்த்தர் பார்க்கிறது போல நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து கடைசியாக ஒரே ஒரு நன்மையை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13, புதிய ஏற்பாட்டில் 152வது பக்கம், யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நான் ஒருவேளை மிஸ் பண்ணா கூட, நான் ஏதாவது ஒரு உபதேசத்தை சொல்றதுக்கு மறந்து போனா கூட, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் ஒன்னையும் சாய்ஸ்ல தள்ளிட மாட்டார். இந்த கொஸ்டின் சிலபஸ்க்கு வராது, எக்ஸாமுக்கு வராது, இதை படிக்க வேண்டாம் பார்த்தா அதுல தான் கொஸ்டின் கேட்பாங்க. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு வியாதிக்கு மருந்து போட, இது இல்லைங்க நான் அந்த சாய்ஸ்ல விட்டுட்டேன், இதை படிக்கல, எனக்கு தெரியாது சொல்றாரா? எல்லாத்தையும் படிச்சா தான் அவர் என்ன பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அப்ப அவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித சத்தியத்தையும் அவர் உங்களுக்கு உணர்த்துவார், போதிப்பார், நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா.